ம் சொல்லுங்கள். என் பேர் சேகர். நான் வந்து டூ வீலர் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்போ வந்து மூஞ்சி பூரா சிதைஞ்சிட்டு அப்படியே எலும்பு பல் கண்ணுக்கு பக்கத்தில் உள்ள எலும்பு எல்லாமே உடஞ்சி இங்கே பார்க்க முடியாதுன்னு உடனே சொல்லிட்டாங்க. உடனே வந்து சிவில் சர்வனை வந்து பார்த்துட்டு நீங்கள் நேராக போய் காமாட்சி மருத்துவமனையில் போய் அட்மிஷன் போடு, அங்கெல்லாம் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே உடனே என்னை கொண்டு சேர்த்துட்டாங்க. உடனே அமைச்சர்கிட்ட அண்ணா ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவங்க எங்கேயோ எதுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனவங்க உடனே வந்து பார்த்துட்டு உடனே என்னை ஐசியூவில் கொண்டு அட்மிஷன் போட சொல்லி அமைச்சர்கிட்ட இருந்து என்னை வந்து எல்லாத்தையும் செய்யுங்க உடனடியாக, இந்த பையனுக்கு எதாக இருந்தாலும் எந்த செலவையும் வந்து கவலைப்படாதீங்கன்னு இப்படியே சொன்னாங்க. நான் பக்கத்துலேயே இருந்தேன், நல்லா தெரியும். என்ன இன்றைக்கி உயிரோடு இருக்குன்னா அது அவங்க தான் காரணம். டாக்டர் இனியன் அவங்களுக்கு வந்து கிட்ட வந்து தொடர்ச்சியாக நான் இந்த எனக்கு சிகிச்சை பண்ணுறது வந்து டெய்லி காலையிலையும் மாலையிலையும் வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. அதேமாரி அண்ணன் மறுபடியும் என்னை வந்து ஃபோனில் 2 வாட்டி தொடர்பு பண்ணாங்க, நல்லா இருக்கியாப்பா என்னன்னு கேட்டாங்க. அதுமாரி டாக்டர் எல்லோரும் கனிவோடு வந்து எல்லாம் நோயாளிக்கு வந்து நோய் சீக்கிரம் போனால் அங்கே உள்ள டாக்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கனிவோடு பேசுகிறாங்க. அதையும் வந்து அப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் வந்து யாராருக்கு என்னென்ன சாப்பாடு மெயினாக அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எந்த எந்த நோயாளிக்கு என்ன கொடுக்கணுங்கிறது கொடுக்குறாங்க. அதுமாரி இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த காமாட்சி மருத்துவமனை தான். எல்லோரும் வந்து நீங்கள் வந்து பயப்படாமல் அந்த மருத்துவமனைக்கு போய் உங்களுடைய நோயை தீர்த்துட்டு வரணும்னா அந்த மருத்துவமனைக்கு போங்க, செஞ்சுட்டு வாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் வந்து மருத்துவமனையில் வந்து எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து அண்ணன் அமைச்சர் அவர்களும் அவங்களுக்கு நன்றி, டாக்டர் அவர்களுக்கும் நன்றி. நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். நான் நன்னிலங்களில் நடத்துனராக பணிபுரிகிறேன். அடிக்கடி எனக்கு நெஞ்சு வலி வரும். பக்கத்தில் இருக்கிற செல்சர் அண்ணன்ட்ட சொன்ன இதுமாரி காமாட்சி ஆஸ்பத்திரி நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. போய் பார்த்தபோது ஆஞ்சியோ பண்ணாங்க. ஆஞ்சியோ 95% அடப்பு இருக்கிறதா சொல்லி, கழுத்துலேயும் ஒரு அடப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ரேஷனும் ஒரே நேரில் பண்ணாங்க. இப்போ நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறேன். இதுக்கு வந்து காமாட்சி ஆஸ்பத்திரிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காமாட்சி ஆஸ்பத்திரியில் எல்லாருமே நல்லா கண்ணியோடு நல்லா பார்த்துக்கிறாங்க, கவனித்து பார்க்குறாங்க. காமாட்சி அண்ணனுக்கு பிறந்தநாள்னு கேள்விப்பட்டேன். அடுத்த வயதுனாலும் வணங்கி மறுகிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். எல்லோரும் பயன்படுத்திங்க. எல்லாரும் உடம்பு தேவலாமா உனக்கு? நல்லா ஆகாரம்லாம் சாப்பிட்றியா? நீ எப்படி போன தெரியுமா? என்ன கண்டிஷனில் போன தெரியுமா? பேச்சு மூச்சு இல்லாமல் போனேன். இப்போ வந்து நீ பேசுகிற, இதுக்கு காரணம் காமாட்சி ஹாஸ்பிட்டல். அதனால் காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி. அதில் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் இனியனுக்கும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் காமராஜுக்கும் எங்கள் குடும்பம் என்றைக்கும் நன்றி கடனோடு இருப்போம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா நன்னிலத்திலேருந்து பேசுகிறேன். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய மைத்துனர் மகன் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் போயிட்டார். நாங்கள் பக்கத்துலேயே உள்ள ஒரு சுகாதார மையத்தில் காட்டினோம். அவங்க பல்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு, நீங்கள் அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார், இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் சொல்லிட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு உடனே பதட்டப்பட்டுட்டு உடனே திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போனோம். அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க, இல்லைங்க இவங்க ரொம்ப கண்டிஷன் பேட் தான், நீங்கள் காப்பாற்றுறது சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னவனுக்கு அடுத்த நிமிஷமே ஞாபகம் வந்தது அந்த காமாட்சி மாதிரி தஞ்சாவூர் காமாட்சி தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. உடனடியாக வந்து ஒரு 16 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் சேர்த்தோம். உடனடியாக வந்து முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்கள்ட்ட தகவலை சொன்னேன். அது மட்டுமல்ல, தம்பி டாக்டர் இனியன் அவர்கள்ட்டையும் தகவலை சொன்னேன். நீங்கள் கொண்டாங்க பார்த்துக்கலான்னாங்க. இன்றைக்கி வந்து எதுக்காக நான் சொல்கிறேன், இது ஒரு விளம்பரத்துக்காகலாம் சொல்லவில்லை, இன்றைக்கி மனப்பூர்வமாக சொல்கிறேன். உண்மையிலே அந்த பையன் வந்து நல்ல நிலைமைக்கு வந்து இன்றைக்கி நல்லா இருக்கான், நல்லா சாப்பிட்றான், நல்லா நடக்கிறான், எல்லாரோடையும் பேசுகிறான், எல்லாரோடையுமே சகஜமாக இருக்கான். அதுக்கு மூல காரணம் வந்து இன்றைக்கி தஞ்சை காமாட்சி ஹாஸ்பிட்டல் தான். இன்றைக்கி டெல்டா மாவட்டங்களில் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். சாதாரண மக்கள் வாழக்கூடிய பகுதி. இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து பேஷண்ட்டை காப்பாற்றிடுறாங்க, அப்புறம் தான் பணம்லாம். அதனால் நீங்கள் யாருமே தைரியமாக போகலாம். நீங்கள் என்ன நிலமையில் இருந்தாலும் தஞ்சாவூர் காமாட்சிக்கு கொண்டு போயிட்டால்
கண்டிப்பாக வந்து காப்பாற்றுறது 100% உறுதி. அதில் எந்த மாற்றமும் எல்லளவும் கிடையாது. அதனால் அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கோடான கோடி நன்றியும். இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டங்களில் இந்த மாதிரி ஒரு மருத்துவமனை இருக்குதுங்கிறது டெல்டா மக்களுக்கு வந்து பெரிய வரப்பிரசாதம். வந்து இப்போ எங்கே அழைச்சிட்டு போனால் உடனே காசுலாம் யாரும் கேட்குறதில்ல. முதல்ல பேஷண்ட்டை பாருங்கள். அந்த ஒன்றே வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக வந்து 100% நம்பி தஞ்சை காமாட்சிக்கு போகலாம். அது எல்லளவும் மாற்றம் இல்லை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த பேச்சு, டாக்டர்ஸ்லாம் வந்து பேசுகிற பேச்சு இருக்குது பாருங்க, அதிலே குணமாகிடும் பாரு. அதை விட அந்த அவங்க கடைநிலை ஊழியர்லேருந்து செவிலியர்லேருந்து அங்கே கொடுக்குற உணவுலாம் இருக்குது பாருங்க, யாராருக்கு என்னென்ன உணவு, அந்த டைமிங் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரி, அந்த மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு வச்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு டெல்டா மாவட்டத்தில் இருக்குன்னா இதுக்கு வந்து அண்ணன் அவர்களுக்கு வந்து கோடான கோடி நன்றி. அதை விட தம்பிக்கும் பெரிய நன்றி. இன்றைக்கி நல்ல நிலைமையில் இன்றைக்கி இருந்து இன்றைக்கி காலேஜ் போகிறான் வர்றான். அது மட்டும் அல்ல, சுற்றுவட்டாரத்தில் உள்ள எவ்வளோதோ பேர் நான் நிறையா சொல்லி விட்ருக்கேன், எந்த கேஸுமே ஃபெயிலியர் இல்லை. அவங்க கூட 2-3 பேர்கிட்ட பேசி பேட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் அல்ல, இன்றைக்கி வந்து அண்ணனுக்கு வந்து பிறந்துறாங்க. அண்ணனுங்கிறத விட எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை காவந்து பண்ணதுனால எங்கள் குலதெய்வம் தான் சொல்லணும். அண்ணன் காமராஜ் அவர்களை வந்து எங்கள் குலதெய்வம் தான் சொல்லணும். அதனால் அண்ணன் அவர்கள் பல நூறாண்டு அவங்க அண்ணன் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்த வயது இல்லைனாலும் அண்ணன்